ஃபர்ஸ்ட் டைம் பயங்கர பயமாக இருக்குது. உள்ளுக்குள்ளே கடகடகடகாந்து ஸ்கூலில் ஏதாவது பேச கூப்பிட்டாலே ஓடி போயிடுவோம். பட் இட் இஸ் ரியலி சர்ப்ரைசிங். இவ்வளோ பெரிய ஸ்டேஜ், இவ்வளோ பெரிய கேமரா முன்னாடி நின்று பேசுறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த படம் ஒரு பெண்களை பற்றிய ஒரு படம். எல்லா மக்களும் விரும்பி பார்ப்பீங்க. இந்த படம் ஸ்டோரி கேட்டவொன்னே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, ரொம்ப டச்சிங்காக இருந்தது. டைரக்டர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். எக்ஸ்ட்ரா எதுவுமே ஷூட் பண்ணல. என்ன சொன்னமோ அதை மட்டும் கரெக்டாக எடுத்தார், அதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணார். படம் நீங்கள் பார்க்கும்போது புரியும், ஃபேண்டாஸ்டிக்காக பண்ணியிருக்காரு ஒர்க்கு. அதுக்கப்புறம் யுகபாரதி சார் பற்றி சொல்லி ஆகணும். அவரோட லிரிக்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ கிளாசிக்காக இருக்கும். ப்ளஸ் டைலாக்ஸு, ஒவ்வொரு டைலாகும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். பார்த்துட்டு நீங்களே சொல்லுவீங்க. மற்றபடி தேங்க் எவ்ரிபடி. இங்கே வந்திருக்க அனைத்து நண்பர்களுக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எங்கள் டைரக்டர் சாருக்கு தேங்க்யூ சொல்லலான்னு இருக்கேன். பிகாஸ் ஹீ கேவ் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு பி ஹியர் இன் திஸ் ப்ராஜெக்ட். அண்ட் தென் த ப்ரொடியூசர்ஸ் who had the belief in me, and my co-actors Lauslia ma'am, Lijo ma'am, Hari sir, அவங்க கூட ஒர்க் பண்ணுறதே ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஆல் இன் ஆல், மார்ச் 7th எல்லாரும் தியேட்டர் போய் பாருங்கள் ஜென்டில் உமன். ஐம் ஷுர் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு. தேங்க்யூ ஆல் ஒன்ஸ் அகேன். அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து எங்களுடைய உத்ரா ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு எல்லா படத்துக்கும் மிகப்பெரிய ஒரு ஆதரவு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. ஜென்டில் உமன் வந்து நான் இது வரைக்கும் நான் பண்ண படங்கள்லேருந்து இது வேற ஒரு தளம். இந்த படத்துக்கு வந்து இந்த வெளியிடுற வாய்ப்பை எனக்கு முதல்ல ஏற்படுத்தி கொடுத்த ரிஸ்வான் அண்ணனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி. ரெண்டாவது ஹரி சார் அண்ட் கோமலா மேடம், அப்புறம் நேதாஜி சார். ஸோ இவங்க வந்து என்னன்னா, இன்னைக்கு வந்து படங்கள் இந்த மாதிரி ஒரு படங்களை வந்து கொண்டு போய் சேர்க்கும் போது அதுக்கு எவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும். அதை வந்து கரெக்டான ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட கொடுக்கணும் அப்படின்றதுல வந்து ரொம்ப சூஸ் பண்ணி அவங்க வந்து நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ஜோஷ்வா, ஏன்னா ஜோஷ்வா வந்து அவ்வளோ சாதாரணமாக ஒரு கேமராமேன் சார் சொல்ல மாதிரி தான். அவர்கிட்ட வந்து ஒரு விஷயத்த பேசி அவ்வளோ ஈஸியாக அப்ரூவல் எடுக்க முடியாது. ரொம்ப பர்ஃபெக்டாக ஒரு விஷயத்த கேதர் பண்ணுவார். அந்த மாதிரி ரிலீஸ்க்கும் இந்த படத்துக்காக நிறைய ஒரு ஐடியாஸ் கொடுத்து நிறைய ஒர்க் பண்ணி வச்சுருக்கோம் நானும் அவரும் சேர்ந்து. ஸோ மார்ச் 7 இந்த படம் வந்து திரையரங்கில் வருது. ஸோ உமன்ஸ் டே அப்போ வந்து பெண்களுக்கான ஒரு படமாக வந்து நிச்சயமாக இந்த ஜென்டில் உமன் இருக்கும். இன்னும் இந்த படத்தை பற்றின நிறைய விஷயங்களை வந்து டீம் எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ உங்களுடைய முழு ஆதரவையும் படம் வந்து மார்ச் 7th முன்னாடி ப்ரெஸ் ஷோ கண்டிப்பாக பண்ணும்போது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்றதுக்கு உங்களுடைய கருத்துக்கள் ரொம்ப அவசியம். ஸோ ரொம்ப நன்றி. இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தோழர்களுக்கு வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். நான் ஜோஸ்வாவுடைய முதல் படத்தின் இந்த மேடையில் இருக்கிறது. அதுக்கு வந்து யுகபாரதி அண்ணன் பாடல்கள் வசனம் எழுதியிருக்கிறது இன்னும் கூடுதலான ஒரு மகிழ்ச்சி. ஜோஸ்வாவை வந்து எனக்கு யுகபாரதி அண்ணன் மூலமாக தான் பழக்கம். யுகபாரதி அண்ணன் ஏராளமான தம்பிகளில் ஜோஸ்வா முக்கியமான ஒரு தம்பி. அந்த வகையில் நான் அவனுக்கு சீனியர். அதனால் அவர் சொன்ன மாதிரி யுகபாரதி அண்ணனுடைய வீடு வந்து ஒரு உதவி இயக்குநர்களுக்கான ஒரு பள்ளிக்கூடம், ஒரு யூனிவர்சிட்டி. எங்கள் அன்னைக்கு வந்து வர்றவங்களுக்கு சுக்கு காப்பி போட்டே டயர்ட் ஆகிடுவாங்க. அப்படியான ஒரு விஷயம் வந்து அங்கே இருக்கும். அதில் வந்து என்னென்னா, சினிமாவுக்காக வரக்கூடிய உதவி இயக்குநர்களுக்கு ரொம்ப முக்கியமான கற்றலாக நான் நினைக்கிறது வந்து லிட்ரேச்சரும் ட்ராவலும் தான். அப்படி அது கற்றுக்காதவங்க வந்து ரொம்ப முன்னையாக வெளிநாட்டு படங்களை பார்த்து படம் எடுப்பது, அல்லது அது ஒரு எலும்பு கூடவாக இருக்கும். கொஞ்ச நாளைக்கு மேலே அவங்களால அதுக்குள்ளே சர்வைவல் பண்ண முடியாது. பட் இந்த லைஃப்பையும் லிட்ரேச்சரையும் ட்ராவலையும் பொலிட்டிக்கலையும் எடுத்துக்கிறவங்க வந்து ஒரு லாங் டைம் வந்து அவங்களால ஒரு ரைட்டரா, ஒரு டைரக்டரா, ஒரு மண்ணோட இருக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி வந்து உதவி இயக்குநர்களுக்கு வந்து வாசிப்பை, இலக்கியத்தை, அரசியலை அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு இடமா வந்து யுகபாரதி அண்ணன் தொடர்ந்து இருக்கிறது வந்து எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. அப்படி அந்த பட்டறையிலிருந்து வந்த ஒரு தம்பி தான் ஜோஸ்வா. அதனால இந்த படம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாடுபொருளை ரொம்ப ஷார்ப்பா பேசக்கூடிய ஒரு படமா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படம் 20 நாள்ல எடுக்கப்பட்ட படம்ங்கிறது எனக்கு இப்பதான் தெரியும். அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஏன்னா இவ்வளவு அடர்த்தியான ஒரு பொருளை இவ்வளவு குறைந்த நாட்கள் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு.
இந்த படத்துக்கு வந்து ஜோஸ்வா ஆரம்பத்தில் இந்த படம் கமிட் ஆன டைமில் அவன் என்கிட்ட சொன்ன பேர் வந்து வேற பேர். அதுக்கப்புறம் வேற ஒரு படத்திற்கு அந்த பெயர் போனதுனால இந்த டைட்டில் வந்து அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணி வச்சான். பட் அந்த பெயரை விட இந்த பெயர் ரொம்ப பொருத்தமாக இருக்கு. சில நேரங்களில் சில விஷயங்கள் நமக்குன்னே அமையும். அந்த மாதிரி இந்த ஜென்டில் உமன் அப்படிங்கிறது, ஏன்னா இந்த பெயர்லேயே வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் இருக்கு. ஜென்டில் மேன் அப்படிங்கிற ஒரு பதத்தை வந்து நம்ம ரொம்ப காலமாக அறிஞ்சு வச்சிருக்கோம். பட் ஜென்டில் உமன் இருக்கணும்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்றைக்கு இந்த படத்தின் டைட்டில் மூலமாகவே சொல்கிறான். தோழர்களே, எனக்கு வந்து ஜோஸ்வா சென்சார் அன்னைக்கு சென்சார்லேருந்து ஃபோன் பண்ணான். அண்ணே இத்தனை கட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுலேயும் நான் அவனுக்கு சீனியர். அவனுக்கு மட்டும் இல்லை, தற்கால தமிழ் சினிமாவில் நான் அதில் ரொம்ப சீனியர். அதனால் சென்சாருக்குன்னு எனக்கு ஒரு அகராதியை நான் போட்டு வச்சுருக்கேன். அந்த டிக்ஷனரியை புரட்டி இதெல்லாம் பண்ணு அப்படின்னு நான் வந்து ஜோஸ்வாவுக்கு சொன்னேன். இங்கே என்ன பெரிய பிரச்சனைனா புனிதப்படுத்துறது. அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைன்னு நான் நினைக்கிறேன். அதாவது இருக்கிறதுலேயே ரொம்ப டேஞ்சரான ஆட்கள் யார் தெரியுங்களா? நான் உன்னை சமமாக நடத்துறேன் அப்படின்னு சொல்கிறான் பார்த்தீங்களா, அவன் தான் ரொம்ப டேஞ்சரான ஆள். என் பொண்டாட்டியை நான் சமமாக தானே நடத்துறேன் அப்படின்னு சொல்கிறவன், நான் சாதியே பார்க்கறது இல்லைங்க அப்படின்னு சொல்கிறவன், நான் எங்கள் வீட்டில் எல்லாரையும் அலோவ் பண்ணுவேனே அப்படின்னு சொல்கிறவன், அவன் தான் ரொம்ப டேஞ்சரான ஆள். நீ யாரா அதை பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதான் கேள்வி. அப்படி இன்றைக்கு இந்த சமூகத்தோட கான்டெம்பரரியான இவங்க சமகாலத்தில் இருக்கக்கூடிய இந்திய சமூகத்தின் மிக முக்கியமான பிரச்சனையை நான் பார்க்கறது புனிதப்படுத்துறது. நம்ம விஞ்ஞானத்தில், அறிவியலில், வளர்ச்சியில், டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட குளோபலைசேஷனுக்கு பிறகான இந்த உலகத்தில் எவ்வளவோ கடந்து வந்துட்டோம். ஆனால் தனி மனித உணர்வுகளில், அரசியல் உணர்வுகளில் நாம் ரொம்ப தேங்கி போயிட்டோம். அக்னி பிரவேசத்து ஜெயகாந்தன் என்னைக்கோ எழுதிட்டாரு. அம்மா வந்தால வந்து ஜெயகாந்தன் என்னைக்கோ எழுதிட்டாரு. பூட்டாத பூட்டுக்களை மகேந்திரன் என்னைக்கோ எடுத்துட்டாரு. அவள் அப்படித்தானே வந்து ருத்ரையா என்னைக்கோ எடுத்துட்டாரு. அதுலேருந்து நம்ம அடுத்த படிக்கு வரவே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு பின்னாடி தான் போயிட்டே இருக்கும். இன்னைக்கு வந்து நாம வந்து சாதாரணமா ஒரு பெண் குறித்தான ஒரு வசனத்தை சாதாரணமா வைக்க முடியல. அது யாரெல்லாம் வந்து கலாச்சார பண்பாட்டு காவலர்கள்னு தங்களை பிரகடனப்படுத்திக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே இந்த புனிதப்படுத்தலின் பிரதியாக இருந்து உள்ளுக்குள்ள மிகப்பெரிய அழுக்கை வைத்திருப்பவர்கள். அவங்க தான் இன்றைக்கு இந்திய சமூகத்தின் மிகப்பெரிய எதிரிகள். ஸோ அப்படி வந்து அதை உடைப்பது, அதை கட்டுடைப்பது என்பது மிகவும் இயல்பாக கட்டுடைக்கணும். நான் பண்றேன் பாரு அப்படின்னு இல்லை, மிகவும் இயல்பாக மனித வாழ்விலிருந்து பெண்களை கடவுளாக பார்க்கக்கூடிய சமூகம் அப்படின்னு நம்ம தொடர்ந்து பேசுவோம் இல்லையா? எதுக்குடா பொம்பளைய கடவுளா பாக்குறீங்க? பொம்பளைய மனுஷியா பாருங்கடா, எதுக்கு வந்து கடவுளா பாக்குறீங்க அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியமான விஷயம். பெண்களை கடவுளாக பார்க்கிற ஒரு சமூகம் தான் மிகவும் ஆபத்தான ஒரு சமூகம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி இல்லாமல் பெண்களை சக மனுஷியாக ரத்தமும் சதையுமாக பார்ப்பது, அவர்களை சக மனுஷியாக பார்த்து அவர்களின் உணர்வுகள் குறித்து உரையாடுவது, அது பெண்களின் மொழியில் உரையாடுவது, அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை இந்த படம் செஞ்சிருக்குன்னு நான் நம்புறேன். அப்படி செய்திருக்கிற பட்சத்தில் இது வந்து தமிழ் சினிமாவின் மிக முக்கியமான ஒரு படமாகவும், ஜோஸ்வாவுக்கு முதல் படமே மிக முக்கியமான படமாக அமையும். ஏன்னா அதை பேசுறதுக்கு தான் இன்னைக்கு அந்த ஆட்கள் மிகவும் குறைவாக இருக்காங்க. குறிப்பாக இம்மாதிரியான படங்களை பணம் போட்டு வெகுஜன தளத்திற்கு எடுத்து வருவதற்கான ஆட்கள் மிக குறைவாக இருக்காங்க. அப்படி வந்து தயாரிப்பாளருக்கு வந்து இந்த நேரத்தில் நான் மிகப்பெரிய ஒரு பாராட்டை வந்து சொல்லிக்கிறேன். இப்படியான ஒரு படத்தை எடுத்து இன்றைக்கு இந்த பொதுத்தளத்தில் கொண்டு வருவது அப்படிங்கிறது. ஸோ இந்த படம் ஜோஸ்வாவிற்கு முதல் படமே ஒரு அற்புதமான படமாகவும் நம் எல்லோருக்குமான மக்களுக்கான ஒரு படமாகவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தில் நடித்திருக்கக்கூடிய அத்தனை கலைஞர்களுக்கும், அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், பணியாற்றிய எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும். நன்றி. எனக்கெல்லாம் என் பட விழாவில் பேசுகிறதே கஷ்டம். இதில் மற்ற பட விழாவில் பேச கூப்பிட்டானாலே என்ன பேசுறது அப்படின்ட்டு ஒரு பெரிய குழப்பத்தோடு தான் வருவோம். அது மைண்டு டக்குன்னு பிளாங்க் ஆயிரும். அதனால் என்ன மனசுலேருந்து வருதோ அதை ஷேர் பண்ணிக்கிறேன். இங்கே வந்தது லிஜோவுக்காக வந்தேன். ஏன்னா இப்போவும் லிஜோலாம் சொல்கிறப்போ ஒரு மாதிரி எனக்கு மேடம் ஆயிட்டாங்களா அவங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. சங்கீனியாக தான் இன்னும் என் மைண்டில் எப்பவும் இருப்பாங்க. ஒரு அற்புதமான ஒரு ஆர்டிஸ்ட்னு சொல்லலாம். நடிகையின் ஒரு ஆக்ட்ரஸ்ன்னு சொல்கிறத விட நான் ஒரு ஆர்டிஸ்ட்னு தான் பார்ப்பேன். ஏன்னா அந்த கேரக்டர் கொடுத்த டெடிகேஷன்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அவங்க தேர்ந்தெடுக்கிற கதாபாத்திரங்கள்லாம் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும்.
ஸோ அந்த வகையில் ஒரு நல்ல டீமோட படத்துக்கு லிஜோ மூலமாக இங்கே வந்தது, இங்கே வந்த பிறகும் அந்த ட்ரெய்லரை பார்த்த பிறகும் என்னால் உணர முடிஞ்சது. ஸோ இந்த படம் நல்லா வந்தது அப்படிங்கிறதுக்கு எனக்கு 2 ரீசன் இங்கே வந்தவொன்னு அப்சர்வேஷனில் தோணுச்சு. ஒன்று, படத்தில் பணியாற்றினவங்க எல்லாரும் ரொம்ப கம்மியாக பேசுகிறாங்க, அதுவே இந்த படம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இது. 2வது, ப்ரொடியூசர் சிரிச்சாரு படம்லாம் எடுத்து முடித்த பிறகு. ஸோ அதுவுமே வந்து படம் நல்லா வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான அடையாளம் அப்படின்னு எனக்கு தோணுது. இயக்குனர்கிட்ட எனக்கு அறிமுகம்லாம் இல்லை, இப்போதான் கொஞ்சம் கொஞ்ச நேரம் ராஜமுருகன் லேட்டாக வந்ததால அவர் கூட கொஞ்சம் பேசுகிற வாய்ப்பு கிடைச்சது. ஸோ அப்போ கேட்ட, ஏன் ஜென்டில் உமன்னு டைட்டில் வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்ல 2 இருக்கும். ஒன்று பொருள் இருக்கணும், இல்லைன்னா ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் இருக்கணும். இந்த 2 தான் ஒரு மாற்று பார்வைக்கான ஒரு துணியை கொடுக்கறதுக்கான அடிப்படையா இருக்குன்னு எனக்கு தோணுது. ஸோ அந்த அடிப்படையில் ஒரு ரொம்ப அருமையான ஒரு பதில் சொன்னார். ஒரு ஸ்டீரியோ டைப்பை உடைக்கிறது அப்படிங்கிறதுக்காக ஏன்னா ஜென்டில்மேன் நம்ம பார்த்துருக்கோம், ஜென்டில் உமன் நம்ம பெண்கள் குறித்து அது ஒரு ஜென்டில் அப்படின்னு லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் தானே சொல்கிறோம். ஒரு லேடிஸாக ரொம்ப காமனாகவும் இதுக்கு மட்டும் ஒரு அழுத்தம் கொடுத்து சொல்கிறோம் இல்லையா, அந்த ஸ்டீரியோ டைப்பை உடைக்கணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பதில் சொன்னார். 2 பெண்கள் பிரதான கதாபாத்திரமாக இருக்கிற கதை அப்படிங்கிற அடிப்படையில். ஸோ இந்த ஒரு ஸ்டீரியோ டைப்பை உடைக்கிறது சமூகத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான செயல்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கே எல்லாமே ஸ்டீரியோ டைப் தான். நம்முடைய வாழ்க்கையே ஸ்டீரியோ டைப்பில் தான். இந்த வயசில் நீங்கள் இது பண்ணணும், இந்த வயசில் இது பண்ணணும், கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த வயசில் குழந்தை பெற்றுக்கணும், இந்த வயசில் இது பண்ணணும், இந்த வயசில் செத்து போகணும் அப்படிங்கிறது வரைக்கும், பிறந்ததுலேருந்து எண்டு வரைக்கும் எல்லாமே ஒரு ஸ்டீரியோ டைப் எலமெண்ட் தான். பத்திரிகையாளராக இருந்தப்போ சில முயற்சிகளை, ஸ்டீரியோ டைப்பை உடைக்கிற முயற்சிகளை செய்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதில் இந்த தருணத்தில் அது ஏன் முக்கியமானது, நம்ம எவ்வளோ முரணாக யோசிக்கிறோங்கிறதுக்கான ஒரு அனுபவத்தை பகிர்ந்துக்கணும்னு எனக்கு தோணுது. ஸோ குஷ்பு மேடம் வந்து அப்போ வந்து கற்பு பற்றி ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்கன்னு சொல்லி தமிழ்நாடே கொந்தளிச்சது, பயங்கரமாக கொந்தளிச்சாங்க. கற்பு பற்றி எப்படி அவங்க சொல்லலாம், நம்முடைய கலாச்சாரம் கெட்டு போச்சு, நம்முடைய ஒருவனுக்கு ஒருத்திங்கிற பண்பாடு போயிடுச்சு அப்படின்னு அரசியல் கட்சிகள்லாம் அவங்க வீட்டு முன்னால் போய் போராட்டம் பண்ணுறது அதெல்லாம் பண்ணாங்க. அப்போது நான் பத்திரிகையாளராக ஒரு கட்டுரை எழுதுனா ரொம்ப கவனம் பெற்றிருந்தேன். அந்த ஸ்டீரியோ டைப்பை உடைக்கணும்னு எனக்கு தோணுச்சு. அப்போ தான் எனக்கு ஒரு புள்ளி வரம் கிடைச்சது. எய்ட்ஸில் இந்தியாவிலேயே 2வது பெரிய ஸ்டேட் வந்து, அதிகமான ஸ்டேட் வந்து தமிழ்நாடு அப்படின்னு. நீங்கள் கற்பு கலாச்சாரம் ஒருவனுக்கு ஒருத்தின்னு இவ்வளோ பேசுறீங்களே, அப்புறம் ஏன் எய்ட்ஸில் 2வது இடத்துல இருக்கு அப்படிங்கிற அது ஒரு புள்ளி விவரத்தோடு சேர்த்து நம்முடைய ஸ்டீரியோ டைப்பான இருக்கிற கருத்துக்கும் யதார்த்தத்தில் நம்ம எவ்வளோ விலகி இருக்கோம். உண்மையாகவே நீங்கள் உங்களுடைய ஸ்டீரியோ டைப்பான கருத்துக்கு இப்போ பெண்களை நீங்கள் கடவுளாக மதிக்கிறது சொல்கிறீங்கன்னா, அதே மாதிரி நீங்கள் மதிச்சிங்கன்னா பரவாயில்ல, ஆனால் அதை எண்ணத்துக்கும் செயலுக்கும் இடையில ஒரு பெரிய இடைவெளியை வைப்போம். அதுதான் ஸ்டீரியோ டைப்பினுடைய பிரச்சனை. அது வந்து நமக்கு ஒரு கற்பனையை ஒன்று கொடுக்கும், ஆனால் யதார்த்தத்தில் மிக மிக மோசமாக நடந்துக்கும். அதுக்கு ஆப்போசிட்டாக ரொம்ப புனிதப்படுத்தும் கற்பனையில். ஸோ அதனால தான் ஸ்டீரியோ டைப்பை உடைக்கிற முயற்சிகள் எது இருந்தாலுமே நம்ம வந்து 2 கை நீட்டி வரவேற்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு நடந்த எல்லா மாற்றங்களுமே ஸ்டீரியோ டைப்பை உடைச்சது தான். இவங்க படிக்கலாம், இவங்க படிக்கக்கூடாது, இவங்க இது பண்ணலாம், இது இவங்க பண்ணக்கூடாது இப்படிங்கிற நீங்கள் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள். நீங்கள் ஒரு வரவேற்பு, ஒரு கல்யாணத்துக்கு போனீங்கன்னா வந்து அந்த ரிசப்ஷனில் பெண்கள் தான் வந்து அந்த சந்தனம் தொளிக்கிறதுக்கும் இதுக்கு இருப்பாங்க. நான் பார்த்த நாள்லேருந்து இது மாறவே இல்லை. இப்போ அதுதான் அது பெண்கள் தான் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம மைண்ட்ல இருக்கிற இது. அது பெண்களுக்கும் இருக்கும், ஆண்களுக்கும் இருக்கும். அது அந்த இடத்துல 2 ஆண்கள் நின்னா என்ன குடிமுடிக்கு போயிருமா அப்படின்னு நான் யோசிப்பேன், இல்லை அந்த உலகம் அழிஞ்சிருமான்னு யோசிப்பேன். ஆனால் அது நடக்கவே நடக்காது. இந்த மாதிரி குட்டி விஷயத்துல இருந்து பெரிய விஷயங்கள் வரைக்கும் ஸ்டீரியோ டைப்லயே நம்ம வாழ்க்கை நகர்ந்துட்டு இருக்கு. அது என்னன்னா நமக்கு புதிய சிந்தனைகளையோ புதிய மாற்றங்களையோ அடையறதுக்கு வாய்ப்பு தராம போயிடும்னு தோணுது. ஸோ அந்த வகையில இன்னைக்கு சிந்திக்கிறதுக்கோ இதுக்கோ வாய்ப்பு தராத ஸ்டீரியோ டைப் விஷயங்களை உடைக்கிற முயற்சியா ஜென்டில் உமன் திரைப்படம் வந்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியும் மனநிறைவையும் தருது. அந்த வகையில் இயக்குனருக்கும் படக்குழுவினருக்கும் இதில் நடிச்சிருக்கிற எல்லா திறமைசாலிகளுடைய ஒன்று கூடலாம் நான் பார்க்குறேன். ஏன்னா இங்கே பேசிட்டு இருக்கிற எல்லாருக்கும் ஹரியோட திறமையை பற்றி நிறைய பேசியிருக்காங்க, லிஜோ நல்லா தெரியும், லாஸ்லியா பற்றி பேசின இந்த விஷயங்கள், இப்படி ஒவ்வொருத்தருமே அண்டு ஒளிப்பதிவாளர் ஆரம்பித்து படத்தொகுப்பில் ஆரம்பித்து டெக்னீஷியன்ஸ், நம்ம ப்ரொடக்ஷன் டிசைனர்லேருந்து எல்லாருமே வந்து படத்து மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை இன்னும் ரொம்ப பாசிட்டிவான விஷயம். ஏன்னா ஒரு படம் முடிச்ச பிறகு அப்படி ஒரு கான்ஃபிடன்ஸ் வரது ஈஸி இல்லை, பயம்தான் வரும் யூஸ்வலாக ஒரு படத்தை முடிக்கிற உடனே. ரொம்ப ரொம்ப நம்ம திருப்தியாக பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வர இடத்துல தான் வந்து அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஸோ இவங்க இங்கே இருக்கிற எல்லாரோடையும் இன்ட்ராக்ட் பண்ணுற வாய்ப்பு கிடைச்சப்போ
ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ஸோடு இருக்காங்க. படம் நல்லா வந்திருக்கு அப்படிங்கிற இடத்துல அது ரொம்ப முக்கியமானது. ஸோ இது எல்லா வகையிலுமே ஒரு பாசிட்டிவான ஒரு வைபை கொடுக்குது. ஸோ ரீல்ஸ் பார்க்குறதுக்கே டைம் இல்லாத ஒரு காலகட்டத்தில் ரீல்ஸ் பார்த்தாலே போதும் அப்படிங்கிற மனநிலையில் இருக்கிற ஒரு சூழலில் ஸ்டீரியோ டைப்பை உடைக்கிற முயற்சியை மேற்கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று உளமாற வாழ்த்துகிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் கொஞ்சம் கூட பேசலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள ஞானவேல் வந்து இந்த படத்தோட சிறப்பே வந்து வேலை செஞ்சவங்க கம்மியாக பேசுறதும் ப்ரொடியூசர் சிரிக்கிறதும் சொல்றதுனால நான் குறைச்சிக்கிறேன். ஒரு 20-25 ஆண்டுகளாக இந்த சினிமாவில் வந்து தொடர்ச்சியாக வேற வேற தம்பிகளை வந்து நான் சந்திச்சுட்டே இருக்கும் பொழுது சில பேர் இவன் எப்படியாவது டைரக்டர் ஆயிடுவான் அப்படின்னு தோணும். சில பேர் இவன் கண்டிப்பாக டைரக்டர் ஆயே தீருவான் அப்படின்னு தோணும். அப்படி ஆயே தீருவான்னு நான் நினச்ச தம்பிகளில் ஒருவர் தான் ஜோஸ்வா ஸ்ரீதர், ஜோஸ்வா சேதுராமன். பொதுவாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லலாம். இந்த படத்தை பற்றி நிறைய பேசக்கூடாது அப்படிங்கிறது என்ன காரணம்னா, இந்த படத்தை வந்து பார்த்துட்டு நீங்கள் எல்லோரும் பேச வேண்டும் அப்படிங்கிறது தான் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பொதுவாக எல்லா நல்ல படங்களையும் புதிதாக வரக்கூடிய இயக்குநர்களுடைய படங்களையும் நீங்கள் எப்படி தாங்கி உங்கள் தோல் மீது சுமப்பீர்கள்னு தெரியும். அதனால் இந்த படத்தை வந்து நிச்சயமாக அவங்க எல்லோருக்கும் பிடிக்கும் அப்படின்னு. அதை தாண்டி வந்து இந்த படத்தில் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய தொழில்நுட்ப கலைஞர்கள் இது வந்து ஒரு வழக்கமாக எல்லா படத்துலையும் சொல்கிறது தான், எல்லாம் ஒரு குடும்பம் மாதிரி வேலை செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாகவே வந்து தனிப்பட்ட முறையில் யோசிச்சு பார்த்தா தனித்தனியாக கேட்கும்போது எல்லோரும் ஜோஸ்வா மீது வைத்த அந்த அன்பு தான் இந்த படம் அப்படின்னு நீங்கள் நிச்சயமாக சொல்லலாம். நீங்கள் வந்து லிஜோவில் தொடங்கி அமரன்ல இருந்து அருகில் இருந்து இப்படி ஒவ்வொருத்தராக வரிசையாக சொல்லிட்டு வந்தால் எல்லோருமே ஏதோ ஒரு விதத்தில் ஜோஸ்வாவை வந்து பிடிக்கும். காரணம் வந்து என்னென்னா, வேலை செய்கிறதுல இருக்கக்கூடிய அந்த கவனம் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். நம்ம கூட ரொம்ப நேரம் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அவன் வேலையை அவன் நடத்தி போயிட்டே இருப்பான், நம்மகிட்ட வேலை வாங்காத மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கவனமாக வேலையை செய்து ரொம்ப சிறப்பாக அந்த படத்தை கொண்டு வந்திருக்காரு. நானும் வந்து முதல்ல ஒரு 20 நாளுக்குள்ள அந்த படத்தை முடிச்சிடலான்னு சொல்லும்போது இதெல்லாம் சாத்தியமே இல்லை. அப்படியெல்லாம் நீ ஒரு பட்டத்தை போட்டுட்டு படம் எடுக்காத பண்ணலாம் நான் கூட சொன்னேன். இல்லைன்னே முடிச்சிட முடியும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பிறகு நம்ம ஸ்ரீதர் அதாவது கேமராமேனுக்கு அழைச்சிட்டு வந்து சொன்னோடனே அவருக்கும் முதல் படம் இது. வேற நிறைய படங்கள் வெளியே வந்தாலும் இதுதான் தனியாக அவர் செய்யக்கூடிய படம். இதெல்லாம் சாத்தியமாங்கிற பதட்டம் எங்களுக்கு எல்லாருக்குமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அமரன் சார் இப்படி ஒவ்வொருத்தராக வந்து இந்த கை சேர 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 அந்த சுமை எப்படி குறையுமோ அப்படி குறைஞ்சி இந்த படத்தை பார்க்கும்போது ரொம்ப உணர்வுபூர்வமாக மாறிடுச்சு. இந்த படத்தில் வந்து ஒரே ஒரு வசனம் இருக்குது, அந்த வசனத்தை மட்டும் நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். தொட்டி செடியில் இருந்தாலும் பூத்தால் தானே அழகு அப்படின்னு ஒரு வரி இருக்குது. பெரிய படமோ சின்ன படமோ வெற்றி அடைந்தால் தான் அழகு. நிச்சயமாக இந்த படம் வெற்றி அடையும் நம்புகிறேன். வாழ்த்துக்கள் ஜோஸ்வா. திஸ் இஸ் அ பேஷன் ஃபிலிம் ஃபார் மீ. ஏன்னா நான் வந்து டைரக்ஷன் பண்ணணுன்ற போது இந்த கதை தான் முதல்ல பண்ணணும்னு நானே திட்டமிட்டது தான். எல்லாரும் சொன்ன மாதிரி 19 days அப்படின்லாம் சொன்னாங்க. நான் அந்த திட்டத்தில் இல்லை. பட் ஆனால் என்னோட டீம் எனக்கு பண்ண சப்போர்ட் தான் அது பெரிய காரணம் இந்த டைமில் முடிச்சதுக்கு. ஏன்னா அதில் எல்லாருக்குமே நான் சொல்லலாம், எடிட்டர்லேருந்து அமரன் சார்லேருந்து எல்லாருக்குமே. ஏன்னா அமரன் சார் நான் தான் அந்த படத்துக்கு புது டேரக்டர், மற்ற எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ். கேமராமேன் கூட சினிமாட்டோகிராஃபர் தனியாக பண்ணல, பட் நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்க சூழலில் ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டேரக்டராக நான் சொல்கிற விஷயங்களை நாங்கள் முதல்ல நான் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். அவங்களுக்கு ரொம்ப கட்டாயம் கூட படுத்திக்கலாம்னு தெரியல. பட் ஆனால் நான் சொன்னதை கேட்டுக்கிட்டாங்க. என்னோட விஷனை என்னோட ட்ரீமை ரொம்ப பிலீவ் பண்ணாங்க, என்ன காட்டிலும் அதிகமாக. அது கடைசி எடிட் முடிகிற வரைக்கும் எடிட்டர்கள் கூட அது இருந்துச்சு. ஸோ அதனால் கண்டிப்பாக நான் என்னோட டீம் தான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். கண்டிப்பாக அந்த படம் பார்த்துட்ட பிறகு நான் உங்கள் எல்லாரோடையும் நான் கண்டிப்பாக அதை பற்றி நான் ஒரு இடம்னு ஆசைப்படுறேன். குறிப்பாக அண்ணனுக்கு முருகனுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா அண்ணனுமே சென்சார் முதல்ல சென்சாருக்கு போயிட்டு வந்தோடனே எனக்கு அந்த அந்த செட்டப்பே எனக்கு புரியல. நான் அது ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அந்த மாதிரிலாம் இல்லாமல் எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் இருக்கவர்கள் மாதிரி பேசிகிட்டு இருந்தேன். வெளியே வந்து அண்ணா இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கண்ணா அப்படின்னா, தம்பி கோவப்படாத அப்படிலாம் சொல்லி பேசி அந்த படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் ஆனதுக்கு வந்து சென்சார் போர்டு காரணம் இல்லை, முருகன் தான் காரணம். அண்ணன் சொன்னார் இதெல்லாம் சொல்லி கேட்டுக்கிட்டு நான் சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் வேற யார், மியூசிக் டைரக்டர் கோவிந்த் வசந்தா பற்றி சொல்லணும். கோவிந்த் வந்து எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பன். கொஞ்சம் இசை படித்ததுனால என்ன பிரச்சனைனா, நான் அவங்ககிட்ட பேசும்போதும் இது வேணும் அது வேணும் ரொம்ப நோண்டுவேன். அது எதுக்குமே அவன் மூஞ்சி சொல்லிச்சுக்காம கடைசி வரைக்கும் பண்ணிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணா. படத்துல முக்கியமா கோவிந்தோட இசை பேசப்படும். குறிப்பா ஒரு 20 நிமிஷம் காட்சி வந்து ஒரு இசையால மட்டுமே கட்டமைக்கப்பட்டிருக்கும். அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எல்லா டெக்னீஷியன்ஸுமே, சினிமாட்டோகிராஃபராக இருக்கட்டும், அமரன் சாரோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நான் நினைச்சா ஒரு படம் கமிட் பண்ண உடனே சார் ஒரு 3 நாள் வருவாரு, செட் பண்ணிட்டு போயிடுவாரு அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா எனக்கு 18 நாளுமே என்னோட கூடவே இருந்தார். அது ரொம்ப பெரிய ஒரு, எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நான் பார்க்கும் போது யோசிக்கும் போது எல்லா டைம்லுமே ஒரு இந்த விஷயமே அவர் என் கூட இருந்து சப்போர்ட் பண்ணது பெரிய முக்கியமான காரணம். என்னோட எடிட்டர் இளையராஜா சேகர், ஆக்சுவலா அவனை நான் வேலை செய்ய விட்டேனான்றது எனக்கே தெரியல. ஏன்னா
ஒரு நாளுமே நாங்கள் 2 பேரும் பேசுவோம், ஃபைனல் லாக் பண்ணி முடிச்சுட்டு மறுநாள் காலை திருப்பியும் அதே மாதிரி வந்து பிரதர் நேற்று பண்ண திருப்பி பண்ணலாமா அப்படின்னு கேட்பேன். அவருக்கு இந்த படம் ஆரம்பிச்சு அவனுக்கு குழந்தையே பிறந்துருச்சு. ஹாஸ்பிட்டல் ஒய்ஃபை சேர்த்துட்டு கூட திருப்பி எனக்கு கூட வந்து ஒரு 1 hour நம்ம பண்ணிவிடுவோம், ஐசியூவில் தானே இருக்காங்கன்னு சொல்லி அப்படிலாம் நாங்கள் வந்து ரொம்ப இன்யூம்லாம் நடந்துக்கிட்டேன். அதுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறோம். ஆக்சுவலாக வேற எந்த எடிட்டர் அதை பண்ணியிருப்பான்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு எனக்கு கூட பிலீவ் திஸ் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருமே இந்த படத்தை நம்பினாங்க. என்னோட ஆக்டர்ஸ் பற்றி சொல்ல முக்கியமாக வந்து லிஜோ கிட்ட தான் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த கதை எழுதி முடிச்சுட்டு விகாபர்கான தான் வந்து லிஜோ பற்றி ஃபர்ஸ்ட் எங்களை சொன்னார். லிஜோ கிட்ட கேட்டு பாருப்பா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாரு. லிஜோக்கு ஸ்கிரிப்ட் அனுப்பிச்சேன், படிச்சுட்டு என்கிட்ட ரொம்ப ஒரு கேள்வி கேட்டாங்க, ரொம்ப சென்சிபிளாக இருந்துச்சு. அந்த கேள்வி தான் பொதுவாக படம் பார்க்குறவங்க எல்லாருக்கும் வரும். அந்த கேள்விக்கான ஆன்சர் நான் லிஜோ கிட்ட சொன்னால் அக்செப்ட் பண்ணாங்க. லிஜோ ஓகே அப்படின்னு பொதுவாகவே திரைப்படம் பொறுத்து மட்டும் வந்து நடிகர்கள் கிட்ட வச்சு அது தீர்மானிக்கப்படுது அதோட பட்ஜெட் எல்லாம் அப்படின்னும் போது லிஜோ வந்த உடனே அதோட நான் நினைச்சதுக்கான விஷயத்த பண்ணதுக்கு சாத்தியம் இருந்தது. அண்ட் தென் லாஸ்ட்லியா எனக்கு லாங் டைமா தெரியும். ஸோ நான் இது மாதிரி ஒரு கதை இருக்கு லாஸ்ட்லியா இது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நீங்க பண்றீங்களா கூட பண்ணலாம் வாங்கன்னு கூப்பிட்டேன். அவங்களும் சரி ஓகே ஏதோ ஒரு என்ன மைண்ட் செட் எல்லாம் தெரியல வந்துட்டாங்க. வந்து முடிச்சு ஷூட்டை முடிச்சிட்டோம். அண்ட் தென் ஹரி கூட நான் ஹரியை வந்து ஒரு 4 நாள் ஷூட்டுக்கு முன்னாடி ஹரி இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கு பண்ணணும் அப்படி என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி வந்து கேட்டாப்புல கேட்டுட்டு புதன்கிழமை ஷூட் போறோம் அப்படின்னு சொல்லி நான் சாட்டர்டே சொன்னேன். என்ன விளையாடுறியா புதன்கிழமை அப்படின்ற அப்படின்னா ஆமா புதன்கிழமை தான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் மினிட்ல ஹரியை நம்பலாம். ஆக்சுவலா அது பேசிக்கா ஹரி டேக்ஸ் லாட் ஆஃப் டைம் டு கெட் இன்டு கேரக்டர். ஆனா நான் கொஞ்சம் பேசி ஈஸி அவனை ஏதோ மண்டே கல்வி ஏமாத்திட்டேன். ஹரிக்கு ரொம்ப தேங்க் பண்றேன். எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் அந்த படத்துல எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. முக்கியமா இந்த படம் ஆக்சுவலா வந்து நான் வந்து படம் இயக்குன்றது நான் இப்படியான படம் நான் இயக்கணும், படம் வந்து எதுக்கான எடுக்கணும், கலை என்பது மக்களுக்கானது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே எனக்கு வந்து ஒரு அப்பா மாதிரி இருந்து பண்ணது வந்து யுகாபாரியானன் தான். நான் எல்லா டவுட்டுமே அவர்கிட்ட கேட்பேன். அவருமே என்னன்னா நான் ரொம்ப முட்டாள்தனமான கேள்விலாம் கேட்பேன். அது யாரானாலும் காண்டாவா நான் பொறுமையா நின்று எக்ஸ்பிளைன் பண்ணுவார் அண்ணன். அப்புறம் இந்த யங் ஸ்பேஸ்ல ஒன்று இருக்கும்ல இருக்கும் அதெல்லாமே எனக்கு கண்ட்ரோல் பண்றது அண்ணன் தான் இருக்கும். ஒரு நாளும் என்னென்ன நடக்குதுன்ற நான் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவேன். ப்ராபப்ளி இந்த படம் வந்து ரொம்ப ஒழுங்கா இருக்கு அப்படின்னு என்னோட சில இருக்கு அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து யுகாபாரி நான் சொல்றேன். ஏன்னா எனக்கு பேசவே வராது, நான் பேசும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா வசனம் ரொம்ப கரெக்டா இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் அண்ணன் தான். நான் ஒன்று என்ன வேணும்னு சொல்லுவேன், தம்பி அப்படிலாம் எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லி அண்ணன் அதை திருத்தி எழுதுவார். அதனால அண்ணனுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். அப்புறம் முக்கியமா கடைசியா வந்து என்னோட ரொம்ப மெயினானது ப்ரொடியூசருக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். ஏன்னா நான் இந்த கதை சொல்லும் போது அவங்களுக்கு வந்து வழக்கமா ஒரு தயாரிப்பாளர் புதுசா படம் தயாரிக்க வராங்கன்னா ஒரு சில விஷயங்கள் சினிமாவில் எதிர்பார்ப்பாங்க. அது எதுவுமே அவங்களுக்கு நான் அந்த படத்துல சொல்லலை. டான்ஸு, ஃபைட்டு, காமெடி, யோகி பாபு டேட் இருக்கா அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அது மாதிரி எதுவுமே ப்ரொடியூசர் என்கிட்ட கேட்கல. இந்த கதை ஓகே நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. டே 1ல இருந்து நான் ஷூட் பண்ற வரைக்கும் என்கிட்ட வந்து எந்த விதமான புது ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும், ஃபுட்டேஜ் பார்க்கணும் அது மாதிரி எதுவுமே அவங்க கேட்கல. நான் முடிச்சு ஃபைனல் எடிட் காட்டும் போது அவர் படம் பார்த்தாரு. ப்ரொடியூசர் ஹஸ்பண்ட் 2 பேருக்கு நன்றி சொல்லணும், கோமலா சார், ஹரி மேடம், அப்புறம் நேதாஜி அவர் தான் அந்த ப்ரொடியூசர் கனெக்ட் பண்ணாரு. பேசிக்கா இன்னைக்கு வந்து படம் பண்ணி நிறைய கதை டைரக்டர்ஸ்க்கு வந்து ஒரு ப்ராஜெக்டை வந்து டிசைன் பண்ணும்போது ஒரு ப்ரொடியூசர் கரெக்டாக ரீச் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்படியான சூழலில் எனக்கு இருக்கும்போது நேதாஜி வந்து எனக்கு ஹரி சார் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் தான் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த ப்ராஜெக்டோட ஸ்டார்டிங் ஸ்பேஸ் பார்க்கும் நேதாஜிக்கு நான் ரொம்ப தேங்க் பண்றேன் இடத்துல. ஏன்னா எல்லா டீமுக்கும் ரொம்ப நன்றி. கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும், கண்டிப்பா பிடிக்கும், டெஃபினட்டா பிடிக்கும்னு உங்களால் சொல்லவே முடியாது. நம்ம கண்டிப்பா பார்த்துட்டு இந்த படத்தை பத்தி உங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ப்ளஸ் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ண வந்த ஆல் த பிக் டேரக்டர்ஸ் இங்கே இருக்காங்க இல்லைன்னு நம்ம ராஜமுருகன் சார், நம்ம ஞானவேல் சார், உங்களோட எல்லா படத்துல வந்து பெரிய ஃபேன் சார், ரொம்ப நன்றிங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நான் எக்டர்லேருந்து போகலான் இருக்கேன். எங்கேருந்து சாரி என்னது காத்தவராயன், ஏன்னா எங்களுக்கு எக்டர்னு தெரியும். காத்தவராயன் வேற என்ன பேர் இது ஸ்ரீதர், 3 பேர். காத்தவராயன் யாருன்னு சொன்னா நம்ம இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூல வந்து கவுண்டமணி சார் யாரே காத்தவராயனா அந்த காத்தவராயன் தான் இவர் ஆக்சுவலா. ஸோ எக்டரோட ஒர்க் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. எப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் எக்டரை போய் மீட் பண்ணுறேன். இந்த மாதிரி பார்த்தாரு, கொஞ்சம் அப்படியே யோசிச்சாரு, அப்படியே உடனே ஃப்ரெண்ட் ஆனோம். அவரோட லைட்டிங் வச்சு அவரோட ஸ்பீட் இருக்குல்ல, அந்த ஸ்பீட் இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இதாக இருந்தது. இந்த சீக்வன்ஸ் பண்ணிட்டே இருக்கும்போது அவங்க டீமை வச்சு அடுத்த சீக்வன்ஸ் செட் பண்ணிடுவாரு. ஸோ அது இன்ட்ரெஸ்டாக இருந்தது. ஸோ ஜோஸ்வா வந்து நான் இந்த ஜென்டில்மேன் வருது பார்த்தீங்களா திருப்பி அந்த மாதிரி ஜென்டில் உமன், ஏன்னா இந்த படத்தோட டைட்டில் ஃபர்ஸ்ட் வேறையா இருந்தது. அந்த அப்போ வந்து எங்களுக்கு வெற்றிமாறன் சார் வந்து ஹெல்ப் பண்ணாரு. ஸோ அதை நான் அவருக்கு இங்கே தேங்க் பண்ணிக்க நான் விரும்புகிறேன். ஜோஷ்வா ஜென்டில் உமன் வந்து எனக்கு சொல்லும் போது இப்படிதான் ஷூட்டிங்க்கு ஒரு 3 நாள் முன்னாடி கூப்பிட்டு மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கு பண்ணுறீங்களா. நான் சொன்னேன் பயமா இருக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த கேரக்டர் பண்றது, இது எப்படி நீ யோசிக்கிறீங்க அப்படின்னா. அவர்கிட்ட வேற எதுனா சும்மா கதை இருக்கான்னு கேட்டாலே அவர் சொல்ற கதையை வந்து அது நம்ம எப்படி கேட்கறதுன்னு தெரியாது. கொஞ்சம் பயமா ஈவில் டெட் படம் பார்த்தா ஒரு மூட் இருக்கும், இல்லை பேய் படமா இல்லை இது ரத்த பிளட் அந்த மாதிரி படமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மூட்ல தான் இருந்தார் ஜோஷ்வா. இன்னைக்கு தான் தெரியும், அண்ணன் வேற சொன்னார் எங்க பற்றனாரு. பற்றனாலே எனக்கு கொஞ்சம் பயம் தான்.
எனக்கு ஏன்னா அந்த மாதிரி லாங்குவேஜ் தெரியல, எனக்கு பயமாக தான் இருந்தது. எங்கே பட்டுற அப்படின்னாரு. ஸோ அந்த பயம்லாம் எனக்கு இருக்குது. ஆனால் ஜோஷுவா நான் எப்படி மீட்னா, ஜோஷுவா நானும் ஒரே ஏரியா, நானும் 2 பேரும் ஐநாவரத்தில் பிறந்து வளர்ந்தோம். ஸோ எனக்கு வந்து ஓகே இந்த ஸ்கூலிங் காலேஜஸ்லாம் அந்த மைண்ட் செட் ஜோஷுவா கிட்ட இருந்தது. ஸோ ஜோஷுவா வந்து கேப்பபிளாக பண்ணுவார் இருந்தது. அதே மாதிரி ஜோஷுவா மீட் பண்ணும்போது டே பை டே இன்ட்ரெஸ்டிங் ஆகிட்டே இருந்தார் ஜோஷுவா. ஒரு நாள் ஒரு மாதிரி இருப்பார், அடுத்த நாள் வேறு மாதிரி ஆவார். அவர்கிட்ட வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எலமெண்ட் நானும் பார்த்துட்டு இருப்பேன். சரி நாளைக்கு என்ன பண்ணுறாரு இவர் பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தான் நான் ஜென்டில்மேனுக்குள்ளே நான் வந்தேன். என்னோட பார்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பார்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு முக்கியமான அந்த கதைக்குள்ள இருக்கிற ஒரு மென் நான். இந்த படம் வந்து எனக்கு எப்படின்னா, எங்கள் அப்பா வந்து இந்த ஆபாவானன் படங்கள் வந்து ஒரு காலத்தில் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சு. அதே கண்கள் நான் எங்கள் அப்பா சொல்லுவார் அடிக்கடி, இந்த படம் வந்து சினிமாவில் வந்து ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சுரா அப்படின்னு சொல்லி. எங்கள் அப்பா ஒரு பெரிய சினிமா ரசிகர் சொல்லிட்டே இருப்பார். அந்த மாதிரி படங்கள் நான் பார்க்கும்போது அந்த மாதிரி என்னடா இது படம் என்னடா சொல்கிறேன்னு பார்க்கும்போது அந்த ஆபாவானல் படங்கள்லாம் ஒரு இம்பாக்ட் ஒன்று கிரியேட் பண்ணும். அந்த மாதிரி எனக்கு வந்து ஜோஷுவாவை நான் பார்க்குறேன். ஜோஷுவா அவங்களை ஆக்சுவலாக ஏன்னா அந்த ஒரு இம்பாக்ட் சினிமா வந்து ஒரே மாதிரி அண்ணன் சர்மா ஸ்டீரியோடைப் உடைக்கிற மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு கதைகளை டிஃப்ரெண்டோட அது நம்மளோட வாழ்வியல்ல இருக்கு. ஸோ அதை எப்போ நம்ம வந்து அதை பற்றி நம்ம பேச போகிறோம், எப்போ நம்ம அந்த குற்றத்துக்குள்ளே போய் நம்ம வந்து சரி பண்ண போகிறோம் அப்படிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் நான் வந்து ஜோஷுவா கிட்ட பார்த்தேன். இந்த படம் மூலிமா வந்து நான் ரொம்ப வந்து இந்த படம் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்ச நாள் ஒரு மாதிரி மைண்டாகவே இதாக தான் இருந்தேன். ஏன்னா தங்கலானுக்கு முன்னாடி நான் இது பண்ணேன், ஒரு மாதிரி தான் இருந்தேன். ஜோஷுவா இது எப்படி கரெக்டாக வந்துருமா, டெய்லியும் கேட்டு இருப்பேன், ஜோஷுவா இது கரெக்டாக வந்துருமா, கரெக்டாக பண்ணிடுவோமா, இது கரெக்டாக வந்துருமா, எங்கள் வீட்டில் எதனா வந்துருமா, எனக்கு பயமா இருக்கு அப்படின்லாம் கேட்பேன். இல்லை ஹரி நம்ம பண்ணிடலாம். ஏன்னா இதோட பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. ஏன்னா உமன் மட்டுமே நம்ம வந்து அப்படி போர்ட்ரேட் பண்ணிட முடியாது. ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு இந்த படத்துல. ஒரு மென்னுக்கான பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு, ஒரு உமனுக்கான பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு, ஒரு உமன் இன்னொரு உமன் எப்படி பாக்குறாங்கன்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. ஸோ அது ரொம்ப முக்கியமா இருக்கு. அந்த அந்த இடத்த வந்து யுகபாரதி அண்ணா வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணி இங்க வந்து கொடுத்துருக்காரு. ஏன்னா யுகபாரதி அண்ணா இல்லைன்னா இந்த படம் வந்து எந்த அளவுக்கு பெருசா மூவ் ஆயிருக்குன்னு எனக்கு அது தெரியல. இந்த இடத்துல ரொம்ப மிகப்பெரிய நன்றி நான் யுகபாரதி அண்ணா சொல்லிக்கிறேன். ஆனா ரொம்ப நன்றி நான் ஆக்சுவலா. ஏன்னா நீங்க வந்து உங்களை பார்க்கும்போது எந்த ஒரு இதுவுமே இருக்காது, நீங்க எப்பவுமே யுகபாரதி அண்ணா மட்டுமே தான் இருப்பீங்க, ஒரு இதுவாக தான் இருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஒரு அன்பு தெரியும், அது சூப்பர்ண்ணா, தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் வந்து டெக்னீஷியன், ஆல் டெக்னீஷியன்ஸ், இளையராஜா வந்து எடிட்டர், இளையராஜா வந்து என்னோட வந்து பயங்கரமான ஒரு தோஸ்த். அவன் வந்து சின்ன படங்கள் வந்து ஸ்பாட் எடிட்டிங் பண்ணதுன்னு எனக்கு தெரியும். இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்களை வந்து தான் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ இளையராஜா. ப்ளஸ் கெவின் ஒர்க் பண்ணியிருக்காரு. கெவின் வந்து சவுண்ட் டிசைனிங்லேருந்து, கெவின் வந்து நான் குழந்தையாந்து பார்க்குறேன், திடீர்னு நான் பார்க்குறேன் சினிமாவில் இருக்காரு. அதே கெவின்னா அண்ணா ஞாபகம் இருக்காண்ணா, ஆமாம் ஞாபகம் இருக்குடா, நீ ஸ்கூல் போனதுலாம் எனக்கு ஞாபகம் இருக்குடா அப்படின்னு. ஸோ அவங்க வந்து ஒரு பெரிய இப்போ டெக்னீஷியனாக வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் நன்றி. ப்ளஸ் ஆக்ட்ரஸ் வந்து பேசுனாங்க. நான் வந்து இந்த படத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் நான் சொல்லும் போது யார் நடிக்கிறான்னு கேட்டேன், லிஜோ அப்படின்னு சொன்னாங்க. நான் லிஜோ என்னவோ கொஞ்சம் ஏன்னா அவங்களோட ஜெய்பீம் வந்து ரொம்ப பிடிச்சது. நான் இந்த மாதிரி வித்தியாசமான கேரக்டர்லாம் நடிக்க ரொம்ப விரும்புவேன். ஒரு கேரக்டர்லேருந்து வேற கேரக்டராக மாறி நடிக்கணும். ஏன்னா அந்த ஜானிலாம் இருக்குல்ல, ஜானி தங்கலான்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நடிக்கணும் ஆசையாக இருந்தது. அப்போ லிஜோ மேலே நான் ஜெய்பீம் பார்க்கும்போது சார் வந்து பயங்கரமாக அவங்கள போர்ட்ரேட் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த கேரக்டர். சார் ஏன்னா நான் மிஸ் பண்ணிட்டேன் அந்த படத்தை, நான் திரும்ப உங்களோட நடிப்பு சார். ஆக்சுவலாக இது ஒரு வாய்ப்பாகவே இங்கே கேட்குறேன். ஆமாம். ஸோ அப்படிதான் நான் லிஜோமல்ல பார்த்து ஓகே அந்த அவங்க கூட நடிச்சா எப்படி இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம போகும்போது நான் அப்படி உள்ளே போனோடனே லாஸ்ட்லியாவை சர்ப்ரைஸ் எலமெண்ட் இருந்தாங்க. லாஸ்ட்லியாவும் இருக்காங்க உங்களுக்கு கூட அப்படின்னாங்க. லாஸ்ட்லியாவை பார்க்கும்போது நம்ம ஹெக்டர் சொன்ன மாதிரி, நம்ம சினிமாடோவர் சொன்ன மாதிரி லாஸ்ட்லியா எப்படி பண்ணுவாங்க அப்படிலாம் எல்லாமே ஒரு இது இருந்தது. ஆனால் என்னோட லாஸ்ட்லியாவோட இந்த படத்துக்கான ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லாஸ்ட்லியாவோட ஒரு புதுசான ஒரு 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 பரிமாணம் நான் பார்த்தேன். ஏன்னா லாஸ்ட்லியா வந்து அதை அழகாக கேரி பண்ணாங்க, சூப்பராக பண்ணாங்க. உங்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள் லாஸ்ட்லியா. ப்ளஸ் தாரணி ஒரு படத்தோட ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் அங்கே பண்ணியிருக்காங்க. அது படம் பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாருமே தெரியும். ஆல் த டெக்னீஷியன் ப்ளஸ் இந்த ப்ரொடியூசர்ஸ் டீம் நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஹரிபாஸ்கர் சார், கோமல் ஹரி மேம், நேதாஜி சார். உங்கள் பேர் லியோன்னு இன்னைக்கு தான் சார் எனக்கு தெரியும். நிறைய பேரோட பேர் மாறிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன், பேரை மாத்திட்டாங்க. அமரன் சார் சொல்லணும், ஆர்ட் டைரக்டர். நான் வந்து அமரன் சார் ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்தேன். ஷூட்டிங்கில் வந்து அவரோட வீட்டிலேருந்துலாம் ஜோஷுவா வந்து ஒரு ஆர்ட் தூக்கிட்டு வந்துடுவான். எங்கே இல்லை அமரன் சாரோட வீட்டில் இருந்து தூக்கிட்டு வந்தேன் அப்படின்னா எதுக்கு அப்படின்னா இல்லை சாரோட கேட்டேன் ரொம்ப பிடிச்சது. ஸோ அந்த மாதிரிலாம் சார் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணார். தேங்க்யூ சார். டீம் சார் வேணா அவங்களுக்கு வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் நம்மளோட மியூசிக் கோவிந்த சந்தாவோட 2வது படம். ரைட்டர் வந்து முக்கியமான ஒரு படமாக ஒரு இங்கே வந்து இண்டஸ்ட்ரியில் சப்போர்ட் பண்ணது கோவிந்த சந்தா ஒரு காரணமாக இருந்தார்.
ஸோ கோவிந்தா தான் நான் இங்கே மிஸ் பண்ணுறேன். கோவிந்தா தான் ரொம்ப ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக நான் இங்கே ஏன் சொல்கிறேன்னா, கண்டிப்பாக என்னோட மீடியா பீப்புள் வந்து உங்ககிட்ட வந்து இந்த விஷுவலை காமிச்சிருவாங்க. இந்த இடத்துல கோவிந்த சந்தலாக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ப்ளஸ் ஓவரால் ஏடி டீம்ஸ், பின்னாடி ஒரு டெக்னீஷியன்ஸ், ஆர்ட் டிபார்ட்மெண்ட், லைட்மேன் எல்லாமே இந்த படத்தில் ரொம்ப சிறப்பாக ஒர்க் பண்ணி இது வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் தான் நினைக்கிறேன். வந்து இது 18 days வந்து ஒரு படம் பண்ணது. இதை பற்றி நம்ம பேசியே ஆகணும். 18 days வந்து ஒரு படம் பண்ணுறது, இது வந்து பண்ணிடலாம் அப்படின்லாம் பண்ணதே கிடையாது. ஜோஷ்வா சொன்ன மாதிரி இப்போ நம்ம 18 days முடிக்க போகிறோம் சேலஞ்செலாம் கிடையாது. ஸோ ஓவரால் இந்த டீமோட டெக்னீஷியனும் எல்லாருமே அதுக்கு வந்து ஒர்க் பண்ணாங்க. ஸோ அப்படிதான் இந்த படம் வந்து அந்த அந்த ஸ்பீடில் நகர்த்தப்பட்டது. அந்த படமாகவே வந்து சூப்பராக வந்திருக்கு. இந்த படத்தை பற்றி நான் வந்து சொல்லுவேன்னா, நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு சொல்லுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படத்தோட சப்போர்ட் ரொம்ப முக்கியமாக இருக்குது எல்லாருக்கிட்டையுமே. எஸ்பெஷலி உங்ககிட்ட தான். நீங்கள் தான் இந்த படத்தை போய் சேர்க்கணும். அதே மாதிரி தேங்க்ஸ் ஃபார் ஜோஷ்வா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் சொல்லிட்டேன். தேங்க்யூ ஸோ மச். ப்ளஸ் அக்கா தேங்க்யூக்கா, நன்றிக்கா, எனக்காக பயங்கரமாக பேசினாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் நன்றிங்க. தேங்க்யூ. எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. நான் வந்து அந்த பதட்டத்தோடய ஏதாவது பேர் ஏதாவது விட்டுட்டேன்னா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. எங்கள் படத்தை சப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கிற டிரெக்டர்ஸ், சப்போர்ட்டர்ஸ் எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. அண்ட் ப்ரொடக்ஷன் டீம் எனக்கு இந்த ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இந்த படத்தில் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஹரி சார், கோமலா மேம் அண்ட் ஜோஷுவா வந்துட்டு ஒரு வித்தியாசமான ஒரு நபர். கோமலா சார் நாங்க, ஹரி மேம் நாங்க. ஸோ அவரே வந்து ஒரு பதட்டத்தில் தான் பேசிட்டு இருந்தாங்க. எனக்கு அனா கேரக்டர் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி யோஷ்வா. நான் வந்து அந்த கேரக்டரை நீங்கள் நினச்ச மாதிரி டெலிவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஹரி, லிஜோ அவங்க கூட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நிறைய இடத்துல அவங்க 2 பேரோட ஆக்டிங் பார்த்து நானே வந்து வியந்து பார்த்துருக்கேன். லிஜோவோட நிறைய ரொம்ப எமோஷனான சீன்ஸ் எல்லாமே வந்து அவங்க கிட்ட இருந்து அட்மையர் பண்ணியிருக்காங்க பண்ணும்போது. ஸோ உங்க 2 பேரு கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் இருங்க மறந்துட்டேன். அண்ட் யுகபாரதி சார், தேங்க்யூ ஸோ மச். இப்போ தான் இந்த சாங் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் படத்தில் வந்து டயலாக்ஸ் எல்லாமே வந்து அவ்வளோ அழகாக இருந்ததுக்கு காரணம் சார் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் கேமராமேன் சார், காத்தவராயன் சார், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ஒரு மாதிரி பொயட்டிக்கலாக இருக்கும் படம். அதுக்கு மெயின் ரீசன் வந்து சார் தான். நிறைய இடத்துல விஷுவல்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. அவ்வளோ அழகாக காமிச்சதுக்கும் காரணம் சார் தான். ஸோ தேங்க்யூ சார். அண்ட் எனக்கு ரொம்ப எதுக்குன்னு தெரியல, எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது. ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. March 7 படம் ரிலீஸ் ஆகுது. நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக படம் பார்க்கணும். பார்த்துட்டு உங்களோட சப்போர்ட் ப்ரீவியஸ் படங்களுக்கு கொடுத்த மாதிரி இந்த படத்துக்கு உங்கள் சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். லாஸ்ட் டைம் நான் ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணிட்டுலாம் வந்தேன், பட் ஸ்டில் ruined it. ஸோ அதனால் இந்த வாட்டி எதுவும் ப்ரிப்பேர் பண்ணாமல் வந்திருக்கேன். First of all, I would like to thank all the media people for coming and supporting us. And okay. Okay, கேக்குதா? Yeah. Yeah. ஸோ ஜென்டில் உமன்கிற எங்களோட படத்தோட டைட்டில். ஸோ டைட்டில் மாதிரி அந்த பேர் மாதிரியே வந்து நிறைய விஷயங்கள்ல நிறைய பேரோட பர்செப்ஷன்ஸை இல்லை பர்ஸ்பெக்டிவ்ஸை சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு படமாக இருக்கும் இது. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஜோஷ்வாவுக்கு அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இந்த கேரக்டர் பண்ணுறதுக்கு என்னை சூஸ் பண்ணதுக்கு. ஜோஷ்வா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் மீ வித் பூர்ணி. அண்ட் தென் யுகபாரதி அண்ணா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் பவர்ஃபுல் டயலாக்ஸ் அண்ட் லிரிக்ஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் நான் இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ்டீஜியஸ் கெஸ்ட் எல்லாருக்குமே வந்து தேங்க்யூ சொல்லணும் ஃபார் யுவர் எஃபர்ட் அண்ட் டைம். ஞானவேல் சார், ராஜமுருகன் சார், லெனின் சார், எல்லாருக்குமே எஸ்பெஷலி ஞானவேல் சார். நான் ரொம்ப லேட்டாக தான் லாஸ்ட் மினிட்ல தான் உங்ககிட்ட நான் கேட்டேன் உங்களால் வர முடியுமான்ட்டு. பட் ஸ்டில் நீங்கள் வந்திருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரியே லிஜோ மேம் எல்லாம் ஆகலை இன்னும், பட் அவங்க அப்படி சொல்கிறாங்க. அதான் எனக்கு லிஜோ தான் பிடிக்கும். உங்களுக்கு நான் கிளாரிட்டிக்கு சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை.
அண்ட் என்னோட கோ ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லணும். பிகாஸ் உங்களுக்கே தெரியும், இதில் வந்து நிறைய சீன்ஸ் வந்து டயலாக் ஓரியன்டாக இருக்கும் அண்ட் லெங்க்திய ஷார்ட்ஸ். ஸோ அந்த டைமில் நம்மளுக்குள்ள ஒரு சரி இல்லை இவங்க கிட்ட பேசுகிற அதனால அது ஓகே. ஸோ நம்மளுக்குள்ள ஒரு கிவ் அண்ட் டேக் இல்லைன்னா கண்டிப்பாக நிறைய டேக்ஸ் போக வேண்டியதாக இருந்திருக்கும். பட் அது இல்லாமல் அந்த ஒரு நீங்கள் ரொம்ப சப்போர்ட்டிவாக கோஆப்ரேட்டிவாக இருந்ததுனால நிறைய டேக்ஸ் எதுவும் போகாமல் நம்மளால இந்த படம் we could finish it. அதனால I would like to thank you all, my co-actors. And then Hector Anna, I really liked your work in the film. And producers, of course, thank you for making this wonderful movie. And இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நன்றி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். பிகாஸ் வித்தின் 19 days ஒரு படம் முடிக்கிறது இஸ் நாட் அட் ஆல் ஈஸி. அது ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம். அதுவும் குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணாமல் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த படம் முடிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ ஆல்.